வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் கழிவறை மற்றும் சுற்றுச்சுவரை மேம்படுத்தும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து துவங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியின் கழிப்பறை கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல், பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுதல் ஆகிய பணிக்காக ரூபாய் 43.21 லட்சம் செலவில், மேலும் கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் ஆகிய பணிக்காக ரூபாய் 48 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இந்த பணி துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகரும் செல்வம் பூஜை செய்து பணியினை துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயல் பொறியாளர் பக்தவாச்சலம், கல்வித்துறை முதன்மை அதிகாரி குலசேகரன், உதவி பொறியாளர் விக்டோரியா, பள்ளி துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், இளநிலை பொறியாளர் சுசித்ரா உள்ளிட்ட தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கிறது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் வெங்கட சுப்பையா ரெட்டியார் சதுக்கத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். செய்திகள் தொடர்கிறது. காரைக்காலில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித தொற்றறிவு அன்னை ஆலயத்தில் 284வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தொற்றறிவு அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சனமாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆலயத்தில் 284வது ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ஆலயத்திலிருந்து மந்திரித்து எடுக்க வரப்பட்ட மாதா கொடியை பங்கு மக்களாய் ஊர்வலமாக சுமந்து வரப்பட்டது. அதே சமயம் பங்கு மக்கள் கொடிக்கு மலர் தூவி தொட்டு வணங்கினர். அதன் பின்னர் மாவட்ட முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ் குமார் தலைமையில் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் கொடியை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், இணை பங்கு தந்தை சாமிநாதன், செல்வம், துணை பங்கு தந்தைகள் மற்றும் அருட்சகோதரிகள், திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரியில் நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி 20% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை கைத்தறி பிரிவு மற்றும் காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையம் சார்பில் 11வது தேசிய கைத்தறி தின விழா கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி கூட்டுறவு செயலர் ஜெயந்தகுமார், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஸ்வந்தையா, காஞ்சிபுரம் நெசவாளர்கள் சேவை மையத்தின் துணை இயக்குனர் வாசு, கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி மற்றும் அதிகாரிகள், நெசவு தொழில் செய்பவர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கைத்தறி தொழில் மிகவும் சிரமமான ஒன்று. புதுச்சேரியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் கைத்தறி தொழில் உள்ளது. அதனால்தான் தற்போது பான்போப் நம்மிடம் இல்லை, நலிவடைந்த தொழிலாக இருப்போது உள்ளது. கைத்தறி தொழில் வளர பாதுகாக்க என்ன உதவிகள் தேவையோ அதை அரசு செய்து கொடுக்கும். பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பாரம்பரிய தொழில் கைத்தறி தொழில். நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி 20% உயர்த்தி இந்த மாதம் முதல் வழங்கப்படும் என்றார். செய்திகள் தொடர்கிறது. காரைக்காலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விதவிதமாக தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காரைக்காலை அடுத்துள்ள நிரவி பகுதியில் கடந்த 33 ஆண்டுகளாக விநாயகர் சிலைகள் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி இங்கு சிலைகள் செய்யப்படுகின்றன.
3 அடி முதல் 12 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு விதமான வர்ணங்களிலும் பல வடிவங்களிலும் செய்யப்பட்டுள்ள விதவிதமான விநாயகர் சிலைகள் காண்பவரை கவர்ந்து இழுக்கிறது. விழுப்புரத்திலிருந்து விநாயகர் சிலைக்கான தலை, துதிக்கை உள்ளிட்ட பாகங்கள் கொண்டு வரப்பட்டு இங்கு ஒன்று சேர்க்கப்பட்டு சிலைகள் செய்யப்பட்டுள்ளன. சிலைகளை தண்ணீரில் கரைக்கும் போது மாசு ஏற்படுவதை தவிர்க்க குச்சி மற்றும் கிழங்கு மாவு கொண்டு இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு புதிய வரவாக கருட வாகனத்தில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர சிங்கம், அன்னம், மயில், நந்தி, யானை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் சிலைகள் உருவாக்கப்படுகின்றன. பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த மூஞ்சூர் எலிய வாகனத்திலும் விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட துதிக்கையும் பெருத்த தொந்தியும் கொண்ட விநாயகர் சிலையை கண்டாலே ஆனந்தம் பொங்குகிறது. கடந்த 3 மாதமாக 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலையை காணவும் அதனை வாங்கி செல்லவும் ஏராளமானோர் நிரவி பகுதிக்கு வந்து செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரியில் நள்ளிரவு வழி தவறி வந்த மண்ணுளி பாம்பை போலீசார் மீட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக வனத்துறை முன்பு காத்திருந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் அருகே வனத்துறை உள்ளது. இங்கு புதுச்சேரியில் பிடிக்கப்படும் விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனத்துறை அருகே சுமார் 3 அடி நீளமுள்ள மண்ணுளி பாம்பு ஊர்ந்து சென்றது. இதனை அப்பகுதியில் போஸ்டர் ஒட்டும் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் பார்த்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த 2 காவலர்கள் அதனை மீட்டனர். வனத்துறை அலுவலகம் முன்பு பாம்பு பிடிப்பட்டதால் காவலர்கள் வனத்துறை கதவை பலமுறை தட்டியும் திறக்கப்படவில்லை. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யாரும் எடுக்கப்படவில்லை. இதனால் ரோந்து பணியில் இருந்த உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பாம்பை ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டது. வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் வந்து மண்ணுளி பாம்பை பெற்றுக்கொண்டு சென்றார். தற்போது வனத்துறை அலுவலகத்தில் பாதுகாக்கப்படும் பாம்பு பின்னர் அடர் வனப்பகுதியில் விடப்பட இருக்கிறது. செய்திகள் தொடர்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான ஷார்மினா நாற்காலிகள் உட்பட்ட பல்வேறு பொருட்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாள் விழா கடந்த 4ஆம் தேதி அவரது கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினர்களும் புதுவை முழுவதும் வெகு விமர்சனமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பாட்டில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா வெகு விமர்சனமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர் மற்றும் மீனவ கிராமங்களான கனகசெட்டிக்குளம், பெரிய காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான ஷார்மினா நாற்காலிகள் உட்பட்ட பல்வேறு பொருட்கள் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கினார். மேலும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள், அரசு பள்ளி விழாக்கள் உட்பட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஷார்மினா நாற்காலிகள் தேவைப்படுபவர்கள் பிள்ளைச்சாவடியில் உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலகத்தையும் தனது இல்லத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காலாப்பட்டு தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி.